இந்த ஸ்டாண்டர்ட் ACL லேப் செஷன்ல ப்ராக்டிக்கலா ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ்னா என்ன, இதை எப்படி கான்ஃபிகர் பண்றது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். CCNA மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் லைக் F5 Palo இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ACL பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ACLனா என்னன்றதை பார்த்துடலாம். ACLன்றது வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட். இது வந்து லேயர் 3 நெட்வொர்க்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர். ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, இந்த ரூல்ஸ் என்ன பண்ணும், எய்தர் பெர்மிட் பண்ணும், டினே பண்ணும். ஒரு ரவுட்டருக்குள்ள வர்ற டிராஃபிக்கை ஒன்று பர்மிட் பண்ண முடியும், இல்லை டினே பண்ண முடியும். இதுதான் இந்த ACLனால பண்ண முடியுது ஒரு விஷயம். இதை வச்சு தான் நம்ம வந்து செக்யூர்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா, லேயர் 3ல. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம சொல்றோம். எப்போ ஒரு பாக்கெட் வந்து ரவுட்டர்ல வந்து ஹிட் ஆகி அந்த இன்டர்ஃபேஸ்ல அப்ளை ஆகிருக்கிற அந்த ACLஸ்ல வந்து பாக்குதோ, அப்போ ஒவ்வொரு ரூலா அந்த டிராஃபிக் வந்து ப்ராசஸ் பண்ணி வந்துட்டே இருக்கும். அப்போ எந்த ரூல்ல தனக்கு தன்னோட டிராஃபிக் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த ரூல்ல என்ன ஆப்ரேஷன்ஸ் மென்ஷன் ஆயிருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். மேபி பர்மிட் பண்ண சொல்லி இருந்துச்சு அப்படின்னா ரவுட்டர் பர்மிட் பண்ணிடும், டினே பண்ண சொல்லியிருந்தா டினே பண்ணிடும். ஒருவேளை அந்த லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ்ல எங்கேயுமே மேட்ச் ஆகலைன்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா டினே பண்ணிடும். ஏன்னா பை டிஃபால்ட்டா இந்த செட் ஆஃப் ரூல்ஸ்ல கடைசி ரூல் வந்து பாத்தீங்கன்னா டினே எல்லா பாக்கெட்டும் டினே பண்ணணும் தான் இருக்கும். ஓகே, மேபி அதை நம்ம வந்து பார்க்கும்போது தெரியாது, கான்ஃபிகரேஷன்ல செக் பண்ணும்போதும் தெரியாது. பட் டிஃபால்ட்டா ஒரு ACL நீங்க கிரியேட் பண்ணாலே அதுல டினே எனின்றது தான் கடைசி ஆப்ஷன், கடைசி ரூலா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ACL. அதே மாதிரி ACL ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு ஸ்டாண்டர்ட் ACL, ஒன்னு வந்து எக்ஸ்டெண்டட் ACL. இதை நம்ம பழைய வீடியோலயே ரொம்ப டீட்டெயிலா பார்த்துருக்கோம். நம்ம இங்கே பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் ACL. ஓகேங்களா, அப்போ ஸ்டாண்டர்ட் ACLனா எதை வச்சு ஒர்க் ஆகும்? ஸ்டாண்டர்ட் ACLனா சோர்ஸோட IP அட்ரஸை மட்டும் வச்சு ஒரு பேக்கெட் அலோவ் பண்றதா, பெர்மிட் பண்றதா, இல்லை டினே பண்றதான்றதை சூஸ் பண்றது தான் வந்து ஸ்டாண்டர்ட் ACL. அப்போ இதுல ஒரு சின்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்ன லிமிடேஷன் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோ எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து நான் இங்க 2 ரவுட்டர் வச்சிருக்கிறேன். இங்கிட்ட ஒரு லேன் நெட்வொர்க் இருக்கு, இங்க ஒரு லேன் நெட்வொர்க் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு இந்த லேன் நெட்வொர்க்ல 192.168.10.24ன்ற IP செக்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுல 10.100 வந்து இங்க கேட்வே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த லேனுக்கு வந்து 10.10.10.0/24ன்றத இந்த லேன் செக்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கிறேன். இங்க எனக்கு ஒரு வெப் சர்வர் கூட வச்சிருக்கிறேன் 10.10.10.2ன்ற IPக்கு. அதே மாதிரி இந்த நெட்வொர்க்கோட கேட்வே வந்து 10.10.10.100. ஓகே, வேன் செக்மெண்ட்டுக்கு 172.16.10.0/30 இந்த ஐபியை வந்து நான் வந்து லேன் செக்மெண்ட்டுக்கு வச்சிருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து சொன்னேன் இல்லையா, இப்போ ஸ்டாண்டர்ட் ACLல வந்து ஒரு சின்ன லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்ன லிமிடேஷன் பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பிசி இருக்கு. ஓகேங்களா, இந்த பிசி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பிசிக்கு நான் வந்து இந்த நெட்வொர்க்கு நான் ஆக்சஸ் அலோவ் பண்றேன் அப்படின்னா, அப்போ நான் இங்க ஒரு ரூல் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் லைக் வந்து இந்த சோர்ஸ்ல இருந்து எனக்கு வர்ற பேக்கெட்டை பர்மிட் பண்ணணும். அப்போ ஒன்ஸ் இந்த ரவுட்டர் இதை பர்மிட் பண்ணிருச்சுன்னா இந்த நெட்வொர்க்குள்ள இருக்க எல்லா சர்வீஸையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அங்க எதுவுமே சர்வீஸ் பேஸ்ட் ஆக்சஸ் கிடையாது. எல்லா சர்வீஸையும் ஐ கேன் ஆக்சஸ், ஓப்பன் டு ஆல் சர்வீஸ். இப்போ இங்க பாக்குறீங்க இல்லையா, நான் இங்க ஒரு வெப் சர்வர் வச்சிருக்கேன், அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கிங்க, இன்னொரு TFTP சர்வரோ FTP சர்வரோ இல்லை வேற ஏதோ ஒரு சர்வர் இருக்கு, ஏதோ ஒரு சர்வர் இருக்கு, என்ன சர்வீசஸ் இருந்துச்சுனாலும் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஒன்ஸ் இங்க பர்மிட் அப்படின்னு இந்த சோர்ஸோட ஐபியை கொடுத்துட்டேன்னா. ஓகே, வேற எல்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சஸ் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு சர்வீஸ்க்கு மட்டும் நான் ஆக்சஸ் கொடுக்க முடியும், பர்மிட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இங்கே ஒரு FTP சர்வரே வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த யூசருக்கு இந்த வெப் சர்வர் ஆக்சஸ் பண்றதுக்கு மட்டும், அதுவும் இந்த பர்டிகுலர் டிவைஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு மட்டும் என்னால ரூல் எழுத முடியும். அப்போ இந்த யூசர் இங்க இருக்க வெப் பேஜ், இந்த வெப் சர்வர் ஆக்சஸ் பண்ணா ஒர்க் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பிசியை பிங் பண்ணா ஒர்க் ஆகாது. ஆர்எல்ஸ் வந்து இங்க இருக்க FTP சர்வர் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாருன்னா ஒர்க் ஆகாது. அதனாலதான் எக்ஸ்டெண்டட் ஆக்சஸ் லிஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு ACL மாதிரி. பட் இந்த வீடியோல நம்ம ஸ்டாண்டர்ட் ACL பத்தி தான் பார்க்குறோம், டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்த வீடியோல நம்ம எக்ஸ்டெண்டட் ACL பத்தி பார்க்கலாம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம இது எப்படி கான்ஃபிகர் பண்றது, ஸ்டாண்டர்ட் ACL வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இங்க ஒரு வெப் சர்வர் வச்சிருக்கேன். நிறைய பேர் இப்போ லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணதுன்னு சொல்லி. ஸோ இப்போ வெப் சர்வர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்க பேக்கெட் ரேசர்ல இங்க இருக்கும், எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிசிக்கு எப்படி ஐபி அசைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி போங்க. ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ்ல போய் ஸ்டாட்டிக்கா வச்சு உங்களோட ஐபியை கான்ஃபிகர் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் சர்வீஸ் வாங்க. சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, DNS கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு
டொமைன் நேம் வச்சு பண்ணணும்னா பண்ணலாம். நான் இங்கே வெறும் ஐபி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது வெறும் ஐபி வச்சு தான் ஆக்சஸ் பண்ணால் போதுன்றதுனால வெறும் நான் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம்னா ஐபி மட்டும் கொடுத்துருக்கேன். நேமையும் அட்ரஸையும் ஐபியாக வச்சுட்டு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆடு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ரெக்கார்ட் கிரியேட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் டிஎன்எஸ்ல ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு HTTP சர்வீஸ் வரணும். பை டிஃபால்ட்டாக இது ஆஃப்ல இருக்கும். நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். மேபி HTTPS யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நான் சும்மா ரெண்டையுமே ஆன் பண்ணி வச்சிருக்கேன். HTTPS ரெண்டுக்குமே ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன்ஸ். பை டிஃபால்ட்டாகவே சிஸ்கோல இருந்தே வந்து உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. ஸோ தட் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஐபியை போட்டு நீங்கள் ரிமோட் சிஸ்டத்துல இருந்து ட்ரை பண்ணும்போது வெல்கம் டு சிஸ்கோ பேக்கெட் ரேஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? இது வந்து சிஸ்கோட டிஃபால்ட். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறதா பண்ணணும்னா தாராளமாக பண்ண முடியும். நியூ ஃபைல் போய் பண்ணுங்க. உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் HTML ஃபைல் இருந்தால் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இதவே நீங்கள் எடிட் பண்ணணும்னாலும் இந்த HTML ஃபைலை நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது போதும். இதுதான் பேசிக். அவ்வளோதான். இது முடிச்சிட்டிங்கனாலே வெப் சர்வர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ACL கிரியேட் பண்ணணும். நம்மளோட இப்போ என்ன மாதிரி ACL கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சிஸ்டம் இருக்குது இல்லையா? இந்த 2 சிஸ்டத்தில் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும். இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் பர்மிட் ரூல் எழுத போகிறேன். இவர் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதுதான் என்னோட ரெக்யர்மெண்ட். இதை தான் எழுத போகிறேன். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ACL வந்து பர்டிகுலர் சிஸ்டத்துக்குன்னு கிடையாது. நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டை மட்டும் அலோவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆக்சஸ் ரூல் எழுதலாம். அப்படி இல்லைன்னா குரூப் ஆஃப் ஹோஸ்ட் எந்தெந்த ஒரு குரூப் ஆஃப் ஒரு சப்நெட் ஃபுல்லாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். இல்லை என்டையர் நெட்வொர்க்கையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். பட் ஆனால் என்னோட ரெக்யர்மெண்ட்டுக்கு நான் இந்த பிசியை மட்டும்தான் வந்து இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு அலோவ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து நான் வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன், இந்த எல்லா இன்டர்ஃபேஸஸ்லையும் ஐபி அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த இன்டர்ஃபேஸஸ்லாம் ஏற்கனவே ஐபி அசைன் பண்ணிட்டேன். இந்த பிசிக்கு ஏற்கனவே ஐபி அசைன் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் இங்கே ஒரு ஸ்டாட்டிக் ரூட்டும் எழுதிருக்கேன். என்ன ஸ்டாட்டிக் ரூட்னா, இந்த நெட்வொர்க் 10 நெட்வொர்க் ரீச் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஹாப் வந்து 172.16.10.2 அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிக் ரூட்னு எழுதிருக்கேன். அதே மாதிரி இந்த ரவுட்டர்லையும் 192.168 நெட்வொர்க்கை ரீச் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஹாப் வந்து 172.16.10.1 ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் எழுதிருக்கேன். நீங்கள் வேணா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சாம்பிளுக்கு இந்த பக்கம் ரவுட்டில் வந்து காமிக்கிறேன். ஷோ இதில் பாக்கெட் ரைசர் ஃபைல் போட்டாது. ஓகே, ஜஸ்ட் ரன்னிங் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் எழுதிருக்கேன். என்ன ரவுட் எழுதிருக்கேன்? 10.network இந்த /24 ரீச் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஹாப் வந்து 172.16.10.2 இந்த இன்டர்ஃபேஸோட ஐபி எழுதிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த ரவுட்டர்லையும் இந்த நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்கு இவரோட ஐபி கொடுத்துருக்கேன். ஓகே, இவர் வந்து லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க அந்த நெட்வொர்க். ஓகே, 10 நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஷோ ஐபி ரூட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட டைமை நான் மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஐபி கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த பேசிக் ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன்ஸை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நமக்கு தெரியணும் இல்லையா, இது வந்து நம்ம ரீச் பண்ண முடியுமா இல்லையானா, அதனால வந்து நான் ஏசியில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன். இந்த 2 பிசியாலையும் இங்கே இருக்கிற சர்வீசஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து PC1 இருந்து இந்த பிசியில் வந்து நான் பிங் பண்ணுறேன். இந்த வெப் சர்வரை பிங் பண்ணுறேன் 10.10.10.2. ஓகே, எனக்கு ரீச் ஆகுது, ஒர்க் ஆகுது. அதே மாதிரி என்னோட வெப் சர்வரை HTTP இனிஷியேட் பண்ணி வெப் ப்ரௌசர் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோம் 10.10.10.2. பார்த்தீங்களா, நான் சொன்ன டிஃபால்ட் வெப் பேஜ் இதுதான் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ which means that communication from this network to this network is working good. Okay, just நான் இந்த பிசியை காமிச்சிடுறேன். ஏன்னா இந்த பிசி தான் நான் டினை பண்ண போகிறேன். ஸோ லைக் தி சேம் நான் இப்போ வந்து போகிறேன் பிங். இங்கே வந்து இந்த வெப் சர்வரை பிங் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பிசிலேருந்து என்னால் இப்போ வெப் சர்வரை பிங் பண்ண முடியுது. PC1லேருந்து மீன்ஸ் PC1 இவர்லேருந்து என்னோட வெப் சர்வரை பிங் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த வெப் சர்வரை ப்ரௌசர்ல வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகே, புரியுதா? பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எந்த இஷ்யூஸும் கிடையாது. கம்யூனிகேஷன் வந்து இந்த நெட்வொர்க் நடக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன ரெக்யர்மெண்ட், இந்த பிசி மட்டும்தான் அலோட் இங்கே நெட்வொர்க் அலோவ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும், இவருக்கு ஆக்சஸ் பண்ணக்கூடாது. இதை 2 வகையாக பண்ணலாம். அதுக்கு ஒன்று வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு வந்து பர்மிட்டுன்னு இவரோட ஹோஸ்ட் நம்பர் ஐபி கொடுத்து பர்மிட் கொடுக்கலாம். அடுத்தது வந்து இவர் வந்து டினே அப்படின்றத இவர் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, பட் ஆனால்
டினே அப்படின்னு இவரை மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இவரை பர்மிட்டன் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பை டிஃபால்ட்டா டினே எனி ஆர் டினே ஆல் அப்படின்ற அந்த டினே ரூல் தான் பை டிஃபால்ட்டா எல்லா ஐசியோட கடைசி தான் இருக்கும். ஸோ நான் இதை மட்டும் பர்மிட் அப்படின்னு கொடுத்துட்டேன், வேற எதுவுமே கொடுக்கலன்னா இதை தவிர்த்து வர்ற மற்ற எல்லாமே எனக்கு டினே பண்ணிடும். ஓகே, அதனால நான் இப்போ எழுத போற ரூல்ல இதை மட்டும் தான் பர்மிட் பண்றேன்னா எழுத போறேன். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் எப்பயுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது அந்த ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் வந்து டெஸ்டினேஷனுக்கு நியரா வந்து க்ளோசஸ்டா வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அப்போ நமக்கு டெஸ்டினேஷன் வந்து இந்த நெட்வொர்க் தான், இதுக்கு க்ளோஸா இருக்க ரவுட்டர் இதுதான் இல்லையா. இந்த ரவுட்டர்ல நான் கான்ஃபிகர் பண்ண போறேன். ஒன்ஸ் இந்த ரவுட்டர்ல நான் ஏசிஎல் கான்ஃபிகர் பண்ண ஃபர்ஸ்ட் இதுல 2 ஸ்டெப் இருக்கு. ஒன்னு ஏசிஎல் கிரியேட் பண்றது, அந்த கிரியேட் பண்ண ஏசிஎல் ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்ணணும், இன்டர்ஃபேஸ்ல போய் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்ல போய் நான் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸ் தான் க்ளோசஸ்ட் டு த டெஸ்டினேஷன். அகைன் இதுல இன்டர்ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு இன்பவுண்டா அவுட் பவுண்டான்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். இன்பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரவுட்டர்ல இருந்து இப்படி வருது இல்லையா, இப்படி வந்து அவுட் பவுண்ட். இந்த ரவுட்டர்ல இந்த இன்டர்ஃபேஸ்ல வெளியே போகுது, இது அவுட் பவுண்ட். இன்பவுண்ட் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ் வழியா டிராஃபிக் உள்ள வர்றது இன்பவுண்ட், டிராஃபிக் வெளியே போறது அவுட் பவுண்ட். ஓகே, ஸோ அந்த ஏசிஎல் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த இன்டர்ஃபேஸ்ல இன்பவுண்டா ஒர்க் பண்ணணுமா அவுட் பவுண்டா ஒர்க் பண்ணணுமா அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் கான்ஃபிகர் பண்றதுன்னு. அதே மாதிரி ஏசிஎல் கான்ஃபிகர் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க நேம் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், இன்னொன்று வந்து நம்பர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ நம்பர் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ வந்து ஐபி ஆக்சஸ் லிஸ்ட், இதுதான் சின்டாக்ஸ். ஐபி ஆக்சஸ் லிஸ்ட். இப்போ கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா ஸ்டாண்டர்டா எக்ஸ்டெண்டடான்னு கேட்கும் பார்த்தீங்களா. ஸோ எக்ஸ்டெண்டட் பண்ண போறீங்க ஸ்டாண்டர்ட் பண்ண போறீங்கன்னு கேட்குது. நம்ம இப்போ இங்கே பண்ண போகிறது ஸ்டாண்டர்ட் தான், விச் மீன்ஸ் சோர்ஸ் ஐபி மென்ஷன் பண்ணி பண்றது, சோர்ஸ் ஐபியை மட்டும் வச்சு ரூல் எழுதுறது. ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது 1லேருந்து 99 வரைக்கும் கொடுக்கணும். இதெல்லாம் ஏன்னா இந்த நம்பர்ஸ் தான் வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்க்கு யூஸ் பண்ணுற நம்பர். இந்த நம்பர் நீங்கள் 1லேருந்து 99க்குள்ளே யூஸ் பண்ணுற ஏதோ நம்பர் யூஸ் பண்ணீங்கன்னா ரவுட்டர் வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓ, இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் நான் பண்ணணும் அப்படின்னு ரவுட்டருக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் 100க்கு மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா ரவுட்டர் நினைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகேவா, அந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். அதனால ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் பண்ணுறது அப்படின்னா 1லேருந்து 99 வரைக்கும் நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்தா போதும். நான் வந்து இப்போ இங்கே 10 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் கிரியேட் பண்ணுறேன். இதில் ஃபர்ஸ்ட் ரூல் எழுதுறேன். என்ன ரூல் எழுதுறேன், நான் என்ன சொன்னேன், எனக்கு இந்த பிசி இந்த நெட்வொர்க் அலோவ் பண்ணணும் இல்லையா. பர்மிட் ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் என்ன பண்ணும், சோர்ஸை மட்டும்தான் வச்சு பர்மிட் பண்ணுறதை டினே பண்ணணும் பார்ப்போம். அப்புறம் என்ன சொல்கிறேன், பர்மிட் when a packet comes from the source 192.168.10.1. ஓகே, இப்போ நான் அந்த 10.1க்கு பதில் 0ன்னு போட்டு /24 நான் இங்கே டிக்ளேர் பண்ணேன்னா எந்த ஒரு சிஸ்டம் இந்த நெட்வொர்க்ல இருந்து நானும் இது ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நான் இவரை மட்டும் தான் ஆக்சஸ் பர்மிட் பண்ண போறேன். அதனால தான் இவரோட ஐபி மட்டும் கொடுத்துருக்கேன். இங்கே வைல்ட் கார்டு மாஸ்க் நம்ம போடணும். வேற சப்நெட் மாஸ்க் நம்ம போடுவோம் இல்லையா, 255.255.255 அந்த 4255 போடுவோம் இல்லையா, அதில் அப்படியே இன்வர்ஸாக போடுவோம். வைல்ட் கார்டு மாஸ்க் நான் 0.0.0.0 அவ்வளோதான் பர்மிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து நம்ம ஒரு ஏசிஎல் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஏசிஎல்ல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன இருக்கும், பர்மிட் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த பிசியை மட்டும் பர்மிட் பண்ண சொல்லியிருக்கோம், அவ்வளோதான் இருக்கும். வேற எதுவும் நம்ம எழுதலை. ஏன்னா பை டிஃபால்ட்டா டினே ஆளுன்றது தான் வந்து டிஃபால்ட்டா இருக்கிற கமெண்ட். ஓகேங்களா, பட் ஸ்டில் வந்து நம்ம வந்து எனக்குள்ள அதை மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா வந்து நான் கடைசியில் வந்து ஹிட்ஸ் காமிக்கிறப்போ எனக்கு அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து தனித்தனியாக நீங்கள் டினே பண்ணுறதுக்கு எழுத மாட்டீங்க, பட் நான் கடைசியில் லாக்ஸ் காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் டினேக்கும் எழுதுறேன். ஓகே, 192.168.10.2 இதுல இருந்து வந்தா எனக்கு டினே பண்ணுறதை நான் மென்ஷன் பண்றேன். நான் திருப்பி சொல்றேன், இது ப்ரொடக்ஷன் இப்படி வந்து ஸ்பெசிஃபை பண்ண மாட்டேங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ரெக்யர்மெண்ட் இருந்தா இல்லை அப்படின்னா விட்டுருவீங்க. ஏன்னா பை டிஃபால்ட்டா கடைசி இருக்கிற ரூல் வந்து நம்ம பார்க்கும்போது தெரியாது, ஆனா நீங்க ஏதோ ஒன்று எழுதலையோ அது ஆட்டோமேட்டிக்காக டினே ஆயிடும். ஏன்னா கடைசி இருக்கிற ரூல் வந்து டினே ஆளுன்னு தான் இருக்கும். இப்போ நான் இதை ஏன் மென்ஷன் பண்றேன்னா, லாக்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும் எத்தனை ஹிட் வந்திருக்கு, எத்தனை ரெக்வஸ்ட் இந்த பர்டிகுலர் ரூலுக்கு மேட்ச் ஆயிருக்குன்னு தெரியும். அதுக்காக தான் எழுதுறேன். ஓகே, அதே மாதிரி இன்டர்ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸ் தான் க்ளோசஸ்ட் டு டெஸ்டினேஷன் 0/1. ஓகேங்களா, அப்போ இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன கொடுக்கணும், அந்த ஏசிஎல் நம்ம இங்க அப்ளை பண்ணணும். ஷோ ஐபி ஆக்சஸ் குரூப் 10 நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய நம்பர் 10. இப்போ நம்ம கொடுக்கணும் இது இந்த ஏசிஎல் எப்போ ஒர்க் ஆகணும், என்னோட டிராஃபிக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வழியா வெளியே போகும் போதா, அவுட் பவுண்ட் ஆகும் போதா, ஆர் இந்த இன்டர்ஃபேஸ் வழியா இன்பவுண்ட் ஆகும் போதா அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்.
அப்போ நமக்கு இங்க எப்படி கொடுக்கணும், நம்ம டிராஃபிக் எங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது இந்த ரெக்வஸ்ட், இங்கேருந்து வரும்போது இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக வெளியே தான் போகுது, அவுட் போகுது இல்லையா. அப்போ இங்கே அவுட் ஆகும்போது, இந்த இன்டர்ஃபேஸில் அவுட் ஆகும்போது எனக்கு இந்த ஏசியில் அப்ளை பண்ணுறேன் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஏசிஎல் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஏசிஎல். பார்த்தீங்களா, பர்மிட் ஹோஸ்ட் 192.168.10.1 இந்த 10.1 வந்து அலோவ் பண்ணியிருக்கிறேன், 10.2 வந்து டினே பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் பர்மிட் பண்ண பிசி. இந்த பர்மிட் பண்ண பிசில இருந்து திருப்பி நான் வந்து அதே நெட்வொர்க்கை ரீச் பண்ண பார்க்குறேன். மேபி அதே வெப் சர்வருக்கு பிங் இனிஷியேட் பண்ணுறேன். என்னால் ரீச் பண்ண முடியுது. வெப் சர்வருக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க இன்னொரு பிசி இருக்கு இல்லையா, அந்த நெட்வொர்க்கில் இவரையும் பிங் பண்ண முடியுது. ஓகே, இப்போ நான் வெப் ப்ரௌசர் போகிறேன். வெப் ப்ரௌசர் போய் அந்த வெப் சர்வரை அக்சஸ் பண்ணுறேன். 10.10.2. ஸோ வெப் சர்வரை எனக்கு ஒர்க் ஆகுது, எந்த இஷ்யூஸும் கிடையாது. இங்கேருந்து எனக்கு ரெக்வஸ்ட் வந்தால் இந்த ரவுட்டர் வந்து என்ன பர்மிட் பண்ணுது, இந்த நெட்வொர்க் என்னால் அக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிசியில் போய் செக் பண்ணுவோம். ஏன்னா இதை தான் நம்ம டினே பண்ண சொல்லியிருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம லாஸ்ட் டைம் சும்மா டெஸ்ட் பண்ணி ஏசிஎல் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணும்போது இது ரீச் ஆச்சு. இப்போ அதே டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ணி பார்க்குறோம். பாருங்க, டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியல. ஏன் ரீச் பண்ண முடியல அப்படின்னா, இந்த பாக்கெட் இங்கே ரீச் ஆனியும் ரவுட்டரே வந்து பார்க்குது, ஏசியில் பார்க்குது. பார்த்துட்டு இதை டினே பண்ண சொல்லி கமெண்ட் இருக்கு, ரூல் இருக்கு, அதனால டினே பண்ணிடுது. டினே எழுத சொல்லி ரூல் இல்லைனாலும் டினே பண்ணிடும். பர்மிட் பண்ண சொல்லியிருந்தா மட்டும்தான் பர்மிட் பண்ணும். டினே அப்படின்னு ரூல் இல்லைனாலும் பை டிஃபால்ட்டா ஏசிஎல்ல கடைசி ரூல் டினே, அதனால டினே பண்ணிடும். இப்போ அதே மாதிரி பக்கத்தில் இருக்க அந்த பிசியை லிங்க் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, அதையும் என்னால் ரீச் பண்ண முடியல. ஏன்னா ஏசிஎல்ல டினே பண்ண சொல்லி ரூல் இருக்கு. அதே மாதிரி சரி வெப் ப்ரௌசரில் செக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம இங்கே பார்க்கும்போது இருந்துச்சு இல்லையா, ஸோ ஒர்க் ஆச்சு. லாஸ்ட் டைம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்த உடனே வந்து வெப் பேஜ் லோட் ஆச்சு. பட் ஆனால் இந்த டைம் ஒர்க் ஆகலை, ரெக்வஸ்ட் டைம் அவுட்னு வந்துச்சு. அப்போது என்ன வருது, இந்த பிசிலேருந்து நமக்காக இந்த நெட்வொர்க்கை நம்ம ரீச் பண்ண முடியலை. வை? பிகாஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ண ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்னால. இப்போ பாருங்களேன், நம்ம போயிட்டு இந்த ஏசிஎல்ல ஷோ ஐபி ஆக்சஸ் 10, இந்த 10 என்ற ஆக்சஸ் தான் நான் கான்ஃபிகர் பண்ணேன். இப்போ நான் பார்க்கும்போது இங்கே பாருங்க, என்னோட பர்மிட் அப்படின்ற இந்த ரூலுக்கு 13 மேட்சஸ் வந்திருக்கு. வெனசே 13 மேட்சஸ் அப்படின்னா 13 ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இந்த சோர்ஸ் வந்து 13 ரெக்வஸ்ட் வந்து இந்த நெட்வொர்க்குக்கு இந்த இன்டர்ஃபேஸை தாண்டி வந்திருக்கு. அதை தான் மேட்ச் பண்ணிருக்கு. அதே மாதிரி டினே பண்ணோம் இல்லையா, இந்த பிசில இருந்து பார்த்தீங்கன்னா 20 ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஓகே, ஏன் 20 ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா, நம்ம ரெண்டு பிசியும் பிங் பண்ணி இந்த பிசியும் சரி இந்த வெப் ப்ரௌசரையும் சரி பிங் இனிஷியேட் பண்ணி பார்த்தோம் ஒரு தடவை. தென் வந்து வெப் ப்ரௌசரில் போயிட்டு HTTP ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு அதோட ஐபியும் போட்டு பார்த்தோம், ஒர்க் ஆகல. பார்த்தீங்களா, எத்தனை ஹிட்ஸ் வந்து இருக்குன்றதையும் நமக்கு வந்து இங்கே தெளிவாக காமிக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பி சொல்கிறேன், ஸ்டாண்டர்ட் ஏசிஎல்னா சோர்ஸ் ஐபியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டிராஃபிக்கை அலோ பண்ணலாமா டினே பண்ணணுமா அப்படின்னு ரவுட்டர் பண்ற டெசிஷன் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஏசிஎல். வேரல்ஸ் இதே நம்ம இதுதான், அதனால தான் இந்த பேசிக் ஏசிஎல்ன்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. வேரல்ஸ் இதே எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் பார்த்தோம் அப்படின்னா வெறும் சோர்ஸ் ஐபியை மட்டும் இல்லாம மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்ல பண்ண முடியும். இந்த சோர்ஸ் ஐபி இந்த டெஸ்டினேஷன் ஐபியை வச்சுக்கிட்டு வரும்போது அதே மாதிரி போர்ட் நம்பர் இந்த போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுறப்போ இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணும்போது இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணும்போதுன்ற மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து எக்ஸ்டெண்டட் ஏசிஎல்ன்றது கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் ஏசிஎல்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்மளோட அடுத்த வீடியோவில் எக்ஸ்டெண்டட் ஏசிஎல் பற்றி டீட்டெயிலாக வீடியோ பார்க்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.